ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கோட ராயல்ட்டியோட 6th சம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 6th சம். A reels the quarterly. The dead rent was 1200 a year, merging into a royalty of 25 paisa per ton of coal raised with right of recouping short workings out of royalty during the first 4 years. அரை குவான்டிட்டின்னு ஒரு 5 இயர்ஸ் கூட அவுட்புட்டுக்கு தந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு டெட் ரெண்ட் மினிமம் ரெண்ட். அப்புறம் மினிமம் ரெண்ட் எல்லா இயருக்கும் 1200. அப்புறமா ராயல்ட்டி 25 பைசா பர் டன். அப்போ 25 பைசானா 25 டிவைட் பை 100 போடணும். அப்போது நம்மளுக்கு 0.25 வரும். அதை நம்ம ஒரு அவுட்புட்டோட மல்டிப்ளை பண்ணால் ராயல்ட்டி வரும். அப்புறமா ரீகூப்பிங் ஆஃப் ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் அவுட் ஆஃப் ராயல்ட்டி டியூரிங் த ஃபஸ்ட் 4 இயர்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு 4 இயர்ஸ்க்கு மட்டும் தான் நம்மளால் ஷார்ட் ஒர்க்கிங்ஸை ரீகூப் பண்ண முடியும். அப்போது இப்போ நான் டேப்லெட் காலம் போடலாம். அதுக்கப்புறம் ஷோ த லேண்ட்லார்ட் அக்கௌண்ட் ஃபார் ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கும் லேண்ட்லார்ட் அக்கௌண்ட்டை நம்ம காட்டணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டேப்லெட் காலம் ஓப்பன் பண்ணலாம். இதான் டேப்லர் காலமோட ஃபார்மேட். ஃபஸ்ட்டு இயர் வரும், அதுக்கப்புறம் அவுட்புட், அதுக்கப்புறம் மினிமம் ரெண்ட், அப்புறம் ராயல்ட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் மினிமம் ரெண்ட்டுக்கும் ராயல்ட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா ஷார்ட் ஒர்க்கிங் ரீகூப்டு ஏதோ ஒரு வருஷத்தில் நம்மளுக்கு ராயல்ட்டி அதிகமாக இருந்திருக்கும், மினிமம் ரெண்ட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த நம்மளுக்கு ஏற்பட்ட ஷார்ட் ஒர்க்கிங்ஸை நம்ம ரீகூப் பண்ணிடலாம். அப்படி நம்மளால் ரீகூப் பண்ணலன்னா லேப்ஸ்ட் பண்ணணும். அதான் ஷார்ட் ஒர்க்கிங் லேப்ஸ். அப்புறம் ஃபைனல் பேமெண்ட் லேண்ட்லார்டுக்கு எவ்வளோ அமுச்சு விடுமோ அது பேமெண்ட். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் அவுட்புட் எழுதிக்கலாம். அவுட்புட் இது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, 2000, 3600 அதெல்லாம் இங்கே எழுதிக்கணும். ஃபஸ்ட் இயர் 2000, செகண்ட் இயர் 3600, தேர்ட் இயர் 6000, ஃபோர்த் இயர் 12000, அப்புறமா ஃபிஃப்த் இயர் 25000. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் அவுட்புட் எழுதிட்டோம். அடுத்த மினிமம் ரெண்ட்டு அவங்க கொஷின்லேயே தந்திருக்காங்க. த டெட் ரெண்ட் வாஸ் 1200 a year. அப்போ அந்த 1200 எல்லாத்துக்கும் எழுதிக்கோங்க. 1200, 1200, 1200, 1200. இப்போ ராயல்ட்டி 2.5. அது எப்படின்னா அவங்க 25 பைசான்னு கொடுத்துருக்காங்க ஒரு பர் டனுக்கு. அப்போது 25 பைசானா 25 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 0.5. அப்போ நம்ம எல்லாத்துக்கும் மல்டிப்ளை பண்ணணும் 0.5. அப்போது ஃபஸ்ட்டு 2000 இன்ட்டு 0.5ன்னு பண்ணணும். அப்போ கால்குலேட்டரில் பண்ணிக்கோங்க 500. அதே மாதிரி எல்லா வருஷத்தோட அவுட்புட்டோட மல்டிப்ளை பண்ணி இங்கே ஆன்சர் எழுதணும். செகண்ட் இயர் 900, தேர்ட் இயர் 1500, ஃபோர்த் இயர் 3000, சிக்ஸ்த் இயர் 6250. எல்லா இயருக்கும் ராயல்ட்டி எழுதியிருக்கோம். இப்போ ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் எப்படின்னா மினிமம் ரெண்ட்டையும் ராயல்ட்டியும் கம்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு 1200 இருக்குது, 500 இருக்குது. இப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் ஆகுது. இது ஷார்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம அந்த டிஃப்ரென்ஸ் எடுத்து இங்கே எழுதணும். இப்போ இங்கே கிரேட்டராக இருந்துச்சு, இங்கே கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போ பாருங்கள், தேர்ட் இயர் பாருங்கள் 1200, 1500. அப்போ நம்ம ரீகூப் பண்ணிக்கலாம். இதான் அப்படியே ஆர்டராக போகலாம். ஃபஸ்ட் இயர் பார்த்துக்கோங்க, 1200, 500 நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. ஆனால் நம்ம மினிமம் ரெண்ட்டு பே பண்ணணும் 1200. அப்போ பேலன்ஸு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வரும்? 700 வரும். அப்போ 700 ஷார்ட் ஒர்க்கிங்ஸில் போட்டுருங்க. அப்புறம் மினிமம் ரெண்ட்டை பேமெண்ட்டில் போட்டுருங்க. நெக்ஸ்ட் இயரும் நம்மளுக்கு ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் ஆகுது. அப்போது அந்த டிஃப்ரென்ஸ் எடுத்து இங்கே போட்டுடலாம். ஷார்ட் ஒர்க்கிங்ஸில் 300 டிஃப்ரென்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இயர் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை, அதிகமாக இருக்கனால 1200, 1500, 1500 நம்மளுக்கு சர்ப்ளஸாக இருக்குது. அப்போது இது ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸ் நம்ம ரீகூப் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு 300 டிஃப்ரென்ஸ் வருது. 300 டிஃப்ரென்ஸ்னால் இங்கே போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் ஆட் பண்ணி 10,000 கிட்ட நம்மளுக்கு ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் வருது. அப்போ 1000ல் 300 நம்ம ரீகூப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்னையும் 4 இயர்ஸ் ரீகூப் பண்ணிருக்கு. அதில் நம்ம இப்போது
தேர்ட் இயரில் தான் இருக்கும். அப்போ இனியும் நம்மளுக்கு 1 இயர் இருக்குது. அதனால் இப்போதைக்கு நம்ம லாப்ஸ்ட் பண்ணல. ஆனால் இங்கேயும் வந்து 1200 போட்டுருங்க, ஏன்னா அங்கேயும் நம்மளுக்கு பேலன்ஸ் ஆகுது. இப்போ நம்ம வந்து 1500ல் 300 ரீகூப் பண்ணிட்டோன்னா பேலன்ஸ் வந்து 1200, அதையும் பேமெண்ட்டில் போட்டுருங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து 3000 நம்மளுக்கு சர்ப்ளஸாக வருது. அப்போது அங்கேயும் நம்ம லாப்ஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு சர்ப்ளஸ் வந்து 3000 இருக்குது. அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து 1800 வந்து நம்மளுக்கு சர்ப்ளஸாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு எவ்வளோ ரீகூப் பண்ண வேண்டியது இருக்குது? 700 + 300. ஏற்கனவே ஒரு 300 நம்ம ரீகூப் பண்ணிட்டோம். அப்போ பேலன்ஸ் நம்மளுக்கு 700 இருக்குது. அப்போ 700 ரீகூப் பண்ணிக்கோங்க. அப்போது 1800ல் 700 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 11100 வரும். 11100ஓட 1200 ப்ளஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 0032 2300 வந்து நம்ம வந்து பேமெண்ட்டில் போட்டுக்கலாம். இந்த லைன் வந்து என்னதுன்னா நம்மளுக்கு 3000 வந்து சர்ப்ளஸ் வருது, 1200 நம்ம ஷார்ட் ஒர்க்கிங் கட்டிடுவோம். நம்மளுக்கு பேலன்ஸ் வந்து 1800 வந்து பேலன்ஸ் வருது. அதில் வந்து 700 வந்து ஷார்ட் ஒர்க்கிங்ஸில் ரீகூப் பண்ணிக்குவோம். அப்போது -700 போட்டுக்கோங்க. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து 1100 வருது. இப்போ இந்த 1100 வந்து நம்ம 12200 ப்ளஸ் 1100, அப்போ நம்மளுக்கு வந்து 2300. இது வந்து நம்ம பேமெண்ட்டாக கட்டுறோம் இங்கே. அவ்வளோதான் அது. இப்போ அதோட முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர். இதுக்கு மேலே நம்மளால் ரீகூப் பண்ண முடியாது. அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு சர்ப்ளஸாக வந்தால் கூட அந்த அமௌண்ட்டை ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு பேமெண்ட்டில் போட்டுங்க. இது ஒன்றுமே வராது. இது ஒன்றுமே வராது. ஏன்னா நம்மளுக்கு 4 இயர்ஸ் மட்டும் தான் இது பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதோட நம்மளோட ராயல்ட்டி கேல்குலேஷன் முடிஞ்சிருச்சு. வந்து ராயல்ட்டியோட லேண்ட்லார்ட் அக்கௌண்ட், ஏன்னா கொஷினில் வந்து லேண்ட்லார்ட் அக்கௌண்ட் ஃபார் 5 இயர்ஸ் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க, லெஜர் அக்கௌண்ட். அப்போது லெஜர் ஃபார்மேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெபிட், கிரெடிட் எல்லாம் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ராயல்ட்டி அமௌண்ட் அவங்க கொடுத்துருப்பாங்க, நம்ம கண்டுபிடிச்சோம்ல ராயல்ட்டி, அது போட்டுக்கோங்க. ராயல்ட்டி வந்து 500 கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் இயருக்கு. செகண்ட் இயர் ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல 700, அது வந்து இந்த சைடு. அப்புறமா இந்த சைடு வந்து 2 பேங்க் அக்கௌண்ட் நம்ம பண்ண பேமெண்ட் 1200. அப்போ 1200 டேலி ஆயிடுச்சு ஃபஸ்ட் இயருக்கு. செகண்ட் இயர் வந்து பை ராயல்ட்டி திரும்பி 900, பை ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் அக்கௌண்ட் 300, அப்புறமா 2 பேங்க் அக்கௌண்ட் 1200 டேலி ஆயிடுச்சு. அடுத்த இயர் வந்து தேர்ட் இயர் வந்து ராயல்ட்டி 1500, 2 பேங்க் அக்கௌண்ட் 1200. இங்கே வந்து சர்ப்ளஸ் ஆயிருக்கு. அப்போ ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் வந்து டெபிட்டில் வந்துடும். அப்போ 2 ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் அக்கௌண்ட் நம்ம எவ்வளோ சர்ப்ளஸ் ரீகூப் பண்ணியிருக்கோமோ அது வந்து 300, அது இங்கே போட்டோம்னா 1500. அடுத்த இயர் வந்து பை ராயல்ட்டி அக்கௌண்ட் 3000. அடுத்து இங்கே வந்து 2 பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கோம் 2300, எவ்வளோ ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் ரீகூப் பண்ணியிருக்கோம் 700. அப்போ 3000 டேலி ஆயிடுச்சு. அடுத்த இயர் வந்து பை ராயல்ட்டி அக்கௌண்ட் 6250, 2 பேங்க் அக்கௌண்ட் 6250, 6480. இதோட நம்மளோட லேண்ட்லார்ட் அக்கௌண்ட் முடிஞ்சிடுச்சு. இதோட ராயல்ட்டி சம் நம்பர் 6 ஃபினிஷ்ட்.